வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகின்ற மூலிகை ஆடதொடை, ஆடுதொடா இலை. இந்த ஆடதொடை இலை என்பது ஒரு வைல்டு வகை தாவரம். இந்த தாவரம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வளரக்கூடிய தாவரம். இந்த தாவரத்தினுடைய தாவரவியல் பெயர் ஆடதொடா வேசியா. இது அகாந்தேசி வகை குடும்பத்தை சார்ந்தது. இந்த தாவரங்கள் அதீதமான மருத்துவ குணங்களை பெற்றுள்ள ஒரு தாவரம். இந்த தாவரம் கோல்டு என்று சொல்லக்கூடிய சளி, ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய நுரையீரலில் ஏற்படுகிற சளி தொற்று, உடல் ரீதியான உபாதை, தோல் நோய் மற்றும் அதீதமான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான அரிய மருந்து. இதுதான் ஆடதுறை தாவரம். இந்த தாவரம் இயற்கையாகவே பல்வேறு இடங்களில் வளரக்கூடியது. மனித நடமாட்டம் இல்லாத இடங்களில் இது அதீதமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த ஆடதுடை தாவரம் நுரையீரல் தொற்றுக்கு அற்புதமான ஒரு மருந்து. இதை டிகாஷனாகவோ அல்லது பேஸ்டாகவோ பயன்படுத்தி பலன் பெறலாம். இந்த ஆடதுடையினுடைய மருத்துவ பகுதி எது, மருத்துவ குணமுடைய பகுதி எதுன்னு பார்த்தோம்னா இந்த இலைகள் தான். இந்த மேல்மட்ட கொழுந்து, குரோயிங் டிப்பில் உள்ள கொழுந்து பொருட்கள். இந்த ஆடதுடையினுடைய இலைகளை டிகாஷன் செய்வது எப்படி? இந்த ஆடதொடை இலைகளினுடைய மேல் நுனி கொழுந்தை எடுத்துக்கொண்டு ஒரு 5 இலைகள் எடுத்துக்கொண்டால் 5 இலைகளுக்கு ஒரு மிளகு என்ற அளவில் எடுத்து இதை நன்கு 1 டம்ளர் நீரில் நல்லா கொதிக்க வச்சு இதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் வெளியில் வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு காலை உணவுக்கு முன்னதாக ஒரு 20 மில்லி, இரவு உணவுக்கு முன்னதாக ஒரு 20 மில்லி இந்த ஆடதொடை இலையை ஒரு வாரம் நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் என்றால் தீராத சளி, மூச்சு திணறல், அதுக்கப்புறம் சுவாச கோளாறு ஆகியவை சரி செய்யக்கூடியது. ஒரு வாரம் சாப்பிட்டா போதும். உடம்பு முழுக்க வலி அதிகமாக இருக்குது, இரவு நேரங்களில் தூக்கமே வரமாட்டேங்குது, உடம்புலாம் தீராத வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடம்புடைய நீர்த்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலங்களில் அதிகமாக வரக்கூடிய வியாதி. இதை சரி செய்வதற்கு ஆடதொடை 5 இலைகளை எடுத்து அதில் 5 மிளகு மற்றும் பட்டை ஒரு 2 கிராம் அளவுக்கு இந்த பட்டையை எடுத்து இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் கருப்பட்டி வெல்லம் சேர்த்து இரவு நேரங்களில் உணவு அருந்திய பின்பு குடிச்சிட்டு படுத்துட்டோம்னா விடியல் காலையில் உடம்பில் உள்ள நீர்க்கட்டை எடுத்துரும். உடம்பு நல்ல கலகலப்பாக இருக்கும். கடினமான உடல் சோர்வு பனியினால் உடல் சோர்வு வந்தவங்களுக்கு காலையில் ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடதுடை இலையை பேஸ்ட்டை எடுத்து இலையை நல்லா அரைச்சி பேஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டை உடம்பில் பூசி குளிப்பதற்கு முன்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு அந்த பேஸ்ட்டை உடம்புலாம் தேய்ச்சிட்டு உடம்பு முழுக்க நெற்றி முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம உங்களுடைய ஃபேவரட் சோப்பை போட்டு நம்ம குளிச்சிட்டோம்னா இது உடம்பில் ஏற்படுகிற அரிப்பு, ஜாயிண்ட்டுகளில் ஏற்படுகிற சொறி, சிரங்கு போன்றவை குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் உடம்பில் சாதாரணமாக ஏதாவது ஒரு முள்ளோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆயுதங்களோ கிழிச்சிட்டுனா உடனே இரத்தப்போக்கு கடுமையாக வந்துக்கிட்டே இருக்கும். ரத்தம் ப்ளீடிங் நிற்காது. இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம்னு சொல்லக்கூடிய அந்த இரத்தத்தை உடனடியாக தடுக்கக்கூடிய அந்த குரோமாட்டின் வலைப்பின்னல் சில உடம்பில் இருக்காது. அவங்களுக்கு என்னென்னா இம்யூனிட்டி ப்ராப்ளம், ஆர்பிசி கவுண்டு குறைவாக இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணோம்னா ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணோம்னா இந்த ஆடாதொடை இலை கஷாயத்தை வாரத்தில் 2 நாட்கள் குடிச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த இரத்தப்போக்கு சரியாயிடும். இப்போ ஏதாவது கட்டான உடனே தோலுடைய எபிடர்மிஸ் பகுதிகள் கட்டாயிட்டுனா உடனே ரத்தம் திடீர்னு திணிங்கி நின்றுடும். தொடர்ந்து இந்த ஆடாதொடை இலையை மாதம் 2 முறை சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த ஆடாதொடை இலையினுடைய மகத்துவம் நன்கு அவங்க உடம்புக்கு தெரியும். உடம்பில் நல்ல கொழுப்பு சேராமல் உடம்பு நல்ல அழுத்தமான உடல் தேகம் ஏற்படும். இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக இருக்கும். இந்த ஆடதொடை பூவை எடுத்து சும்மா ஒரு 2 பூவை எடுத்து அப்படியே வாயில் போட்டு நல்லா மென்னோம்னா இந்த பல்லில் ஓரல் கேவிட்டி சரியாயிடும். இந்த ஓரல் கேவிட்டி சரியாயிட்டுனா நம்ம உடம்பில் இந்த பல் தொந்தரவு, ஈறுகள் இரத்தம் வடிவது போன்றவை குணமாகி உடல் ஆரோக்கியமாக நாம் வாழலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆடதொடை இலை பேஸ்ட்டை பாதங்களுடைய உள்ளங்கால்களில் தேய்த்து குளித்தோம்னா இந்த பாத வெடிப்பானது சரியாயிடுது.
இந்த பாத வெடிப்புக்கு இது ஒரு அரிய மருந்தாக பயன்படுகிறது. அப்படிப்பட்ட ஆடாதொட இலை எங்கேயுமே நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வயல்வெளிகளில் மனித நடமாட்டம் அதிகமாக இல்லாத இடங்களில் கிடைக்கக்கூடிய ஆடாதொடை இலையை எடுத்து பயன்படுத்தி பயன்பெறுவோம், பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.